ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சொரக்காய் போட்டு சொரக்காவை கோதுமை மாவில் துருவி போட்டு பரோட்டா பண்ணியிருக்கேன். இந்த வெயிலுக்கு அதுமா நல்லா வெண்ணெய் போட்டு நல்லா சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். இதுக்கு சைட் டிஷ் டொமேட்டோ சட்னி பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் ரெடி ஆகலை, ப்ராசஸில் இருக்குது. இன்றைக்கி இதுதான் பண்ணியிருக்கேன். சொரக்காய் துருவி போட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு அது துருவறதுக்கு கஷ்டமாக இருந்தால் தோல் சீவிட்டு பெருசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு வைப்பர் போட்டிங்கனால நல்லாயிடும். அது கோதுமை மாவில் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நீங்கள் கொத்தமல்லிலாம் நல்லா துருவி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டு இது மாதிரி பரோட்டா மெலிசாக பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சொரக்காய் இந்த மாதிரி செய்யலாம். லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காதீங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.